கல்யாணின்னு பேரை வச்சுட்டு இங்கே ரோஹிணின்னு பேரை மாற்றி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க ரோஹிணி சீக்கிரத்தில் ஜெயிலுக்கு போகணும்னா அந்த வீடியோக்கு லைக். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ரோஹிணிக்கு பல் வலி தாங்க முடியல. உடனே பக்கத்தில் இருக்க மனோஜ் கேட்குறாரு, என்னம்மா பல் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன லட்ரு போட்டால் அவள் பல் வலி வரும் அப்படின்னு நம்ம ரோஹிணி சொன்னோன்னே கோவத்தில் நான் இப்போ என்ன கேட்டேன்னு கோவப்படுற அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோஹிணி பாத்ரூம் போயிருந்தாங்க. மனோஜுக்கு ஃபோன் வருது, பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ரோஹிணி ஃபோன் அடிக்குது. அடித்தோன்னே ரோஹிணி ஃபோனை அட்டன் பண்ணுறாரு நம்ம மனோஜ். அட்டன் பண்ணோன்னே பெரங்குளத்துலேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வாடகை தரலையுமா, 5ஆந்தேதி நீ வாடகை கொடுத்துருவியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் வாடெல்லாம் கொடுத்தாச்சே, நீங்கள் என்ன யார் அவங்க பையனா பேசுகிறீங்க? நான் பெரங்குளத்துலேருந்து பேசுகிறேன்ப்பா, இது ரோஹிணி நம்பர் தானே? ஆமாம் ரோஹிணி நம்பர் தான். அவங்க வந்தால் ஃபோன் போட்டு எனக்கு பேச சொல்லு, வாடகை தரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, ரோஹிணி பாத்ரூம் மட்டும் வந்தோன்னே, என்ன ஏதோ பெரங்குளத்துலேருந்து ஃபோன் போட்டு வாடகை கொடுக்கலன்னு பேசுகிறாங்க, நீ எதுவும் தனியாக வீடு அமைத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மனோஜ். நான் என் ஃபோனை எதுக்கு நீ அட்டன் பண்ணுற அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்குறாங்க. நான் உன் ஃபோனை கூட எனக்கு அட்டன் பண்ண உரிமை இல்லையா? மேனஸே இல்லாமல் என் மொபைலை நீ எடுத்ததே தப்பு அப்படின்னு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு ரோஹிணி நம்ம மனோஜிட்ட கேட்குறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ என்கிட்ட கேட்காம நிறைய தப்புகள் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கோவப்படுறாங்க. நீ சிட்டிகிட்ட பணம் வாங்கினதை மறைச்சிருக்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ நிறைய விஷயத்த என்கிட்ட மறைக்கிற. உனக்கு எனக்கு பொய்யை தான் இப்போ வந்து நீ நிறைய சொல்கிற, எனக்கு பிடிக்கலை பார்த்துக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நீ தான் என்கிட்ட கேட்காம நிறைய விஷயம் செய்கிற வைக்கிற அப்படின்னு 2 பேரும் இப்போ என்கிட்ட ஒழுங்காக நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்குறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கோவத்தில் மனோஜ் வெளியே போயிருந்தாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உடனே மீனா ஹஸ்பண்ட் முத்து உள்ளே வராரு. நல்லா போதையில் உள்ளே வராரு. வந்தோடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க குடிச்சிருக்கீங்களா? நான் உங்களை குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் குடிச்சிருக்க மாதிரிலாம் தெரியுது. இல்லைம்மா நான் குடிக்கவே இல்லைம்மா, நான் நல்லா உத்தம மருதானமாக பேசுகிறேன், உனக்கு என் பேச்சை பார்த்தா தெரியலையா அப்படின்னு மீனாட்ட முத்து சொல்கிறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, குடிக்காரன் இப்படி பேசுவானே அதே மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சே சரியில்லையே, ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிட முடியுமா மீனா அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு போதையிலேயே. உடனே நீங்கள் எனக்கு ஊதுங்க அப்படின்னோடனே மீனா முன்னாடி ஊதுறாங்க. உடனே மீனா அப்படி போய் கீழே மயங்கி விழுந்துற அளவுக்கு போதையில் வந்திருக்காரு நம்ம முத்து. உடனே மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் என்னையா இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்னங்க, நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டீங்களா? நீங்கள் இவ்வளோ குடிச்சிங்கன்னா வீட்டில் ஏற்கனவே மதிப்பு இல்லை, நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே குடிகார மட்டையாளாக தான் இருக்காங்க, யாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இல்லை. உங்களை நான் வந்து திருத்தி எவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் அந்த நாயை கூட்டு நடு வீட்டில் வச்சா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு தேவையில்லாத நண்பர்கள் கூட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த டிரைவரில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தருமே உருப்படி கிடையாதுன்னு மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம முத்து கோவப்படுறாரு. என்னன்னா, மீனா நீ என்னன்னா என்னையை பற்றி பேசு, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீ குடித்ததை கண்டுபிடிச்சிருக்காண்டி நம்ம முத்து உடனே நம்ம செல்வத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, என்னடா மீனா கண்டுபிடிச்சிட்டாடா, நீ வந்து இந்த கொய்யாப்பழத்தோட இலையை நல்லா கசக்கி வாயில் மென்னி சாப்பிட சொன்னால் நான் அதை சாப்பிட்டதே கண்டுபிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. மீனா பின்னாடி இருந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் எல்லோரும் கூடயும் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கலை, நீங்கள் அவங்க சொல்கிறதான் அத்தனையும் கேட்டுட்டு குடிச்சிட்டு அலையிறீங்க, உங்களை வந்து திருத்தவே முடியாது, நீங்கள் அவங்கள கேட்டுகிட்டே அழுவுங்க அப்படின்னு மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே முத்து கோவப்படுறாரு. மீனா பார்த்துட்டு, நீ சொல்கிறது மாதிரி நான் கேட்கணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படின்னா அவங்களே கெட்டிக்கோங்க அப்படின்னு மீனா கோவத்தில் கலந்துருந்தாங்க. நம்ம முத்து உடனே என்ன செய்கிறாங்கன்னா பாயும் தலைவானையும் எடுத்துகிட்டு நேராக மொட்டை மாடிக்கு கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்கு பிரச்சனை வருது. என்னென்னா அவங்க ரூமுக்குள்ளே போகிறாரு. உடனே சுஜி கேட்குறாங்க, நான் உனக்கு எத்தனை முறை கால் பண்ணியிருக்கேன்? 10 முறை கால் பண்ணியிருக்கேன், என் ஃபோனை நீ ஒர்க்கு கூட அட்டன் பண்ண உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நானே கஷ்டப்பட்டுட்டு அங்கே இருந்துகிட்டு இருந்தேன், மீட்டிங்கில் இருந்து, அதனால் எடுக்கலை. உனக்கு அவள் என்ன மீட்டிங் இருக்க போகுது? அவள் கூட பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தானே உனக்கு வேலை, வேறு யார்கிட்ட உனக்கு என்ன மீட்டிங் இருக்க போகுது? அவள் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலா அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம சுஜி. உடனே ரவி கேட்குறாரு, நீ உனக்கு தான் வந்து டென்ஷன் இருக்காதா, எனக்கு அதிகமாக டென்ஷன் இருக்குது, நீ அங்கே டப்பிங் குரலில் பேசி பேசி எந்த கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டருக்கு தந்தாலும் நீ பேசிடுற, அதனால தான் என்கிட்ட வந்து இப்போ எரிஞ்சு விடுற, என் மேலே அன்பே உனக்கு இல்லை அப்படின்னு ரவி கேட்குறாரு. அப்போனா உனக்கு வந்து என் மேலே அன்பு இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? அவன் மேலே அன்பு இருக்க போய் தான் உனக்கு எத்தனையோ முறை கால் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு கால் பண்ணும்போது கூடவே நான் காலை கரெக்டாக தானே அட்டன் பண்ணியிருக்கேன், நீ என்ன ரவி இப்போ பழைய மாதிரி இல்லை அப்படின்னு பயங்கரமாக சுஜி கோவப்படுறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, இல்லை நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், சாரி மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. நீ மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், உன் மன்னிப்புலாம் நான் எதிர்பார்க்கல, நீ பழைய மாதிரி இல்லை ரவி, நான் அங்கிள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு
சுஜி சொல்கிறாங்க நம்ம ரவியை பார்த்து, இம்மலை நான் அங்கிள்கிட்ட உன்னை வந்து பிரச்சனையாக இப்போ சொல்ல போகிறேன். இம்மலை நீ எந்த தப்பு பண்ணாலும் சரி எனக்கு ஃபோன் வந்தால் நீ அட்டன் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம ரவி அவங்களும் பாய் தலைவானி எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடி கிளம்பிருந்தாரு. மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து, என்னடா எனக்கு முன்னாடி 2 பேர் வந்து இடத்த பிடிச்சி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு முத்து நகைச்சுவை பண்ணுறாரு. உடனே நம்ம ரவி கேட்குறாரு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பேச்சுலராகவே இருந்திருக்கலாமோ, நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம ரவி சொல்கிறாரு. உடனே கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம எப்போதுமே வந்து சுதந்திரத்தை விரும்ப முடியாது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி சந்தோஷமாக இருக்கலாம். கல்யாணம் முடித்த பிறகு நடக்கிறத மட்டும்தான் பேசணும், நடக்காத பற்றி நம்ம கற்பனை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு போதையில் நம்ம வந்து முத்து சொல்லிக்கிட்டே இருக்கார். உடனே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம வந்து மனோஜ் சொல்கிறாரு, நான் கல்யாணத்துக்கு முன்னுக்கூட்டி சந்தோஷமாக இருந்த மாதிரி இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் சொன்னோன்னே முத்து இப்படி முழிக்கிறாரு, என்னடா கூர்க்கட்ட குப்பை மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைடா எனக்கு வந்து இந்த ரோகிணி ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணேன். அது யாரோ பெரங்குளத்தூர்லேருந்து ஒரு அடித்தாங்க, யாருக்கோ வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடித்தாங்க. அந்த ஃபோனை அட்டன் பண்ணதுக்காண்டி எம்மளை பயங்கரமாக கோவப்பட்டாங்க ரோகிணி, அதனால தான் நான் டென்ஷன் ஆகி வந்துட்டேன். ஏன் பார்லம்மாவுக்கு என்ன தனியாக வீடை பற்றி எதுவும் இருக்கா? உனக்கு தெரியாமல் என்ன மறைக்குது? ஆமாடா, நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன் பார்த்தியா, அந்த பார்லம்மா வந்து நிறைய எக்ஸைட்டிங் விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு, சுதாரித்து இரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.